1 பேதுரு 4:7 சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளா இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியவர்கள். தேவ பிள்ளைகளே, ஏன் அப்படி சொல்றேன்னா, ஜெப ஆவியை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். நீங்களே ஜெபிக்கலனா யார் ஜெபிப்பாங்க? தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே ஜெப ஆவி இருக்கிறது, உங்களுக்குள்ளே மன்றாட்டின் ஆவி இருக்கிறது, உங்களுக்குள்ளே விண்ணப்பத்தின் ஆவி இருக்கிறது, உங்களுக்குள்ளே வாக்கு கடங்கா பெருமுச்சோடு கூட ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் தங்கி இருக்கிறார். ஆம், தேவன் உங்களை ஜெபிக்க தூண்டுகிறார், ஜெபிக்க ஏவுகிறார். நீங்களும் நானும் ஜெபிக்கணும்னு தேவன் விரும்புகிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வேதத்துல எசேக்கியேல் புத்தகம் 9 ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அங்கு உள்ள செய்யப்படுகிற அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்களின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்று சொல்றார். தேசத்துல அழிந்து போகிற ஜனங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற அடையாளம் உங்கள் மேல் இருக்கிறது. ஆம், என்ன அடையாளம் கேட்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை முத்திரித்திருக்கிறார். நீங்களும் நானும் அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அடையாளம் தான் பரிசுத்த ஆவியானவர். அன்பு தேவ பிள்ளையே, உன் ஜெப வாழ்க்கையை துவங்குவாயா? உனக்காக ஜெபிக்காத, பிறருக்காக ஜெபி. உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபி. தற்கொலைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபி. அழிந்து போகின்ற வாலிபர்களுக்காக ஜெபி. அப்படி ஜெபிப்பதற்கு தான் உனக்குள் பரிசுத்த ஆவியானவர், நமக்குள் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு முத்திரை கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த ஜெபாவியை ஏன் கொடுத்திருக்கா தெரியுமா? நாம ஜெபிப்போ என்று நம்பிதான் தேவன் அந்த ஜெபாவியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையை நீங்க மறந்துடாதீங்க, அதை இழந்துடாதீங்க. தேவ பிள்ளைகளை ஜெபிக்க துவங்குங்கள்.